என்ன போன்ற பத்தியே பேசிட்டு இருக்க நீ? என்ன நான் என்ன சொன்னா உன்ட்ட? நான் வந்து அந்த பையன் வந்து கிண்டல் பண்ணா கைது பண்ணா நான் சொன்னா இல்லையா? அப்புறம் ரிப்போர்ட்டை பத்தி கேக்குறேன். இல்லப்பா நீங்க இப்போ பேசுறது ஒழுங்கா பேசுறேன், பேட்டி கேட்கறது ஒழுங்கா கேட்கறோம். சரி சாரி சரி நான் ஒழுங்கா கேட்குறேன், உட்காருங்க ப்ளீஸ் உட்காருங்க. அடியெல்லாம் வாங்கியிருக்காங்க பல நிருபர்கள். நிஜம் ஒருத்தர் கேட்டார் யாரை பார்த்து கேட்டான் பல்லாருன்னு விட்டான். இவ்வளோ நல்லவரா அழகா பேசுறீங்க, ஆனா ஏன் அப்படி நடக்கிறீங்க அப்படி கேட்க வரையா? என்ன கேட்க வர்ற நீ சொல்லு, என்ன கேட்க வர? இல்லப்பா இவ்வளோ ஸ்வீட்டா அழகா பேசுற கூடிய ஒருத்தர் சில டைம் ஒரு டென்ஷன், சில டைம் ஒரு விஷயம் நடக்கும்பொழுது அது ஏதாவது ஒன்று சொல்லு, ஒரு உதாரணம். ஏதாவது ஒன்று டப்புன்னு பேசிடுறீங்கன்னு அங்கங்க ஒரு ஏதோ ஒரு பேட்டியிலப்பா, பேட்டிலையோ இல்லை ஒரு ஈவெண்ட்டுக்கு போறீங்க, டென்ஷன் ஆகுறாரு, அப்படி ஆகுறாரு, இப்படி ஆகுறாருலாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் உங்களை அஃபெக்ட் பண்ணதே இல்லையா? ஒன்றும் கிடையாது. வெளியே வந்தால் நியூஸ் கேமராவில் நிற்குது. நியூஸ் கேமராவில் நின்னா எனக்கு வந்து அதில் பிடிக்காத ஒரு சமாச்சாரம் என்னென்னா, மெயின் ஆள் இங்கே பேசிகிட்டு இருப்பார், பின்னால் ஒருத்தன் அப்படி தலையை எட்டி பார்த்து பேசுறதை கவனிக்க மாட்டான். மெயின் ஆள் பேசுறதை கவனிக்கணும் இல்லையா? அவனோட பார்த்து கவனிக்கிற மாதிரி அப்படி இப்படின்ட்டு இருப்பான். இந்த டிஸ்டர்பன்ஸ் நான் பார்த்தனால எனக்கு ரொம்ப அன்றைக்கி எரிச்சல். சமீபத்தில் நடந்தது சொல்கிறான். வந்து அவர் ஃப்ரேமில் நின்றுட்டு பேசிட்டு இருக்கான். ஏவா நீ எதுக்குப்பா அங்கே நிற்கிற, இங்கே வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு முன்னால் அவன் நிற்க வச்சான். அவன் வந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதுக்கு என்னோட போயா அவரை கூப்பிடுங்க மறுபடியும் கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் ஃப்ரேம் வைக்கிறவங்க கவனிங்க, பின்னால் அது டிஸ்டர்பாக இருக்க வேறு கவனத்துக்கு போகும் அப்படிங்கிறது நீங்கள் தான் கேமராமேன் தான் சொல்லணும். கொஞ்சம் விலகுப்பான்னு சொல்லி நீங்கள் தான் இடம் வைக்கணும், இப்போ கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு அவன் கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு வந்தான். அந்த மாதிரி நமக்கு சிலது நமக்கு மனசு ஒட்டலைன்னா அதில் இறங்காது, நடிக்க வேண்டியிருக்கும். அதனால் அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் பிடிக்கிறதில்ல. இப்போ நம்ம ரெண்டும் உட்காந்துருக்கோம், எதுவுமே டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. கேமராமேன் அவங்க பாட்டுக்கு அடுத்தடுத்த கேள்விக்கு டென்ஷன் ஆனாலும் ஆகலாம். என்னது இல்லப்பா அடுத்தடுத்த கேள்விகளுக்கு டென்ஷன் ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு ஆகலாம். அடியெல்லாம் வாங்கியிருக்காங்க பல நிருபர்கள். நிஜம் ஒருத்தர் கேட்டார் யாரை பார்த்து கேட்டான் பல்லாருன்னு விட்டான். அது கட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் கட் பண்ணிட்டாங்க. இவங்க பண்ண மாட்டாங்க, ஏதாவது தம்ப்நெயிலுக்கு போட்டாங்கன்னா காலி. அப்படியா? ஜாக்கிரதை பேசு, ஜாக்கிரதை. அதால் தான் கொஞ்சம் டிஸ்டன்ஸோட இருக்கிறேன். சரி இதை நீங்கள் சொல்லுங்க. என்னால் எழுந்திருக்க முடியும், அங்கே வர முடியும், பலான்னு கொடுக்க முடியும். இன்டெரக்டாக என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பா ஷோ முடியறதுக்குள்ள எனக்கு செம்ம அடி இருக்குன்றது மட்டும் தெரியுது. ஆமாம், பட் மனசில் தைரியத்தை வர வச்சு கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் கேட்டலாம், திருப்பி அவரை பிடிக்க முடியாது. நீ எல்லாம் ஒரு மனுஷனா அப்படி கேட்க போறியா? இப்போ நான் கேட்கலப்பா. நிறைய பேர் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த அப்படியே நம்ம இளையராஜா சாரோட கனெக்ட் பண்ணலாம். அந்த கிரிட்டிசிசம்லாம் நிறைய வரலப்பா, அது யார் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவா, நீங்களா இளையராஜா சார்? அண்ணன் பேப்பர் படிக்கப்படுறது, எதையும் பார்க்கப்படுறது, என்ன வெளியே நடக்குதுன்னு தெரியாது. நீங்கள் அவர் என்ன சொல்றாருன்னா, டேய் நீ பேசும்போது ஜாக்கிரதை பேசு, நீ பேசினா நான் பேசுகிறதா நினச்சேன், நான் சொல்கிற வார்த்தையை நீ பேசுகிறேன்னு சொல்லுவாங்க, வாய் மூடிட்டு ஒழுங்காக பேசுன்னு சொல்லுவார் அடிக்கடி. என்ன அப்படி சொல்லி இப்போ ரிப்போர்ட்டர்கிட்ட இப்படி பேசி வச்சிருக்கீங்க. ரிப்போர்ட்டரை பற்றியே பேசிட்டு இருக்க நீ? என்ன நான் என்ன சொன்னா உன்ட்ட? நான் வந்து அந்த பையன் வந்து கிண்டல் பண்ணா கைது பண்ணா நான் சொன்னா இல்லையா? அப்புறம் ரிப்போர்ட்டை பற்றி இல்லப்பா நீங்க இப்போ பேசுறது ஒழுங்கா பேசுறேன், பேட்டி கேட்கறது ஒழுங்கா கேட்கணும். சரிப்பா சாரி சாரி சரி நான் ஒழுங்கா கேட்குறேன், உட்காருங்க ப்ளீஸ், உட்காருங்க. அம்மா ஒரு செகண்ட் ஜர்க் ஆயிடுச்சு.